அனைவருக்கும் வணக்கம். இன்று வடமேற்கு, மத்திய, மேற்கு சப்ரகமுவ மாகாணங்களின் சில பகுதிகளிலும், காலி மாத்தறை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் என இலங்கை வளிமண்டலவியல் ஆராய்ச்சி திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்ட வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கூறப்பட்ட பிரதேசங்களில் சில சந்தர்ப்பங்களில் 50 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சிக்கும் அதிகமான மழைவீழ்ச்சி பதிவு செய்யப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில பகுதிகளில் இடையிடையே மழை காணப்படலாம். பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் ஊவா மாகாணத்தின் சில பகுதிகளிலும், மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். இலங்கையின் மத்திய மலை பிரதேசத்தின் மேற்கு சரிவுகளிலும், வடக்கு, வடமேற்கு, வடமத்திய, மேற்கு சப்ரகமுவ மாகாணங்களின் சில பகுதிகளிலும், திருகோணமலை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மணித்தளத்துக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் சற்று பலமான காற்றும் இடையிடையே வீசக்கூடும். இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்றும் பலமானதாக வீசும். எனவே பொதுமக்கள் இந்த இடி மின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் இலங்கையின் வடகிழக்காக வங்காள விரிகுடா கடல் பிராந்தியத்தில், அந்தமான் கடல் பிராந்தியத்துக்கு அருகில் இன்று உருவாகியுள்ள குறைந்த தாளமுக்க பகுதிய காரணமாக இக்கடல் பிராந்தியத்தில் மீனவர் சமூகம் மற்றும் கடல்சார் தொழிலாளர்கள் தமது கடல் நடவடிக்கையின் போது மிகவும் அவதானம் செலுத்துமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். முல்லைத்தீவு முதல் காங்கேசந்துறை, மன்னார், புத்தளம், கொழும்பு, காலியூடான அம்பாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். ஏனைய கடல் பிராந்தியங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். இலங்கை தீவு சுற்றுள்ள கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தளத்துக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். இந்த காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் மணித்தளத்துக்கு 50 கிலோமீட்டர் முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும். அத்துடன் இன்று காலை 8:30 மணியுடன் முடிவடைந்த கடந்த 24 மணித்தளங்களில் அதிகூடிய மழைவீழ்ச்சியாக 35.7 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி அனுராதபுரம், நொச்சியாகம மாவட்டத்திலும், அதிகூடிய வெப்பநிலையாக 33.2 பாகை செல்சியஸ் பொத்துவில் பிரதேசத்திலும், அதி குறைந்த வெப்பநிலையாக 14.1 பாகை செல்சியஸ் வெப்பநிலை நுவரெலியா பிரதேசத்தில் பதிவாகியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நன்றி.